வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏஐ டெக்னாலஜி பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஏஐ இது பண்ணிருச்சு, ஏஐ அது பண்ணிருச்சு, இந்த வீடியோ பாருங்கள், இது யார் பண்ணது, இது ரியலா இல்லை ஏஐ பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஏஐன்னு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ அதில் ஓகே, இப்போ அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். இது அந்த கூகுள் விஓ அதில் பண்ணதான். பட் நான் இதில் இன்னும் வாய்ஸ் எல்லாம் நான் கொடுத்து பண்ணலை. வாய்ஸ் கொடுத்தெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏஐ ஜெனரேட்டட் தான், ஓகேங்களா. ஜஸ்ட் நான் கண்டென்ட்டு என்ன கொடுத்தேன்னா, பிட்காயினில் வர லாபத்துக்கு 30% டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்து அதை 2 பேர் வில்லேஜில் பேசிக்கிறாங்க, டீ ஷாப்பில் பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், டீ, அது லேட்டஸ்ட்டு டீ கப்பு, அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் அந்த டப்பா, அந்த மஞ்சள், இந்த சின்ன சின்ன டீட்டெயிலெலாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி இந்த அளவுக்கு பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ இருக்குது, நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் என்ன மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தேன் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுற ஒருத்தர், ஒரு டாக்டரு, அதுலேயும் வில்லேஜில் மற்றவங்களுக்கு ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ப்ராம்ப்ட் ஒன்று கேட்டிருந்தேன். அப்புறம் மித்த விஷயம்லாம் நீயே பார்த்துக்கோ, ஒரு வில்லேஜ், அது தமிழ்நாடு வில்லேஜ் எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்து பண்ணு அப்படின்னு. அதில் பாருங்கள், இந்த மாதிரி கோழி, டேபிள், அவர் உட்காந்துருக்கிற அந்த பெஞ்சு, சைக்கிளு, ஆளுகள்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் ஏதோ வேறு ஏதோ வீடியோவில் இருந்து அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்குது, ரியலாக இல்லையா. அந்த மரம், வேறு, ஸோ எவ்வளோ டீட்டெயில் பாருங்கள். ஓகே, அப்புறம் அடுத்த வீடியோ பாருங்கள். இதே ஒரு வில்லேஜில் ஒருத்தர் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிளாஸ் எடுக்கிறார், மரத்துக்கடியில் அப்படின்ட்டு. ஏன் இந்த வில்லேஜ்னு சொல்கிறேன்னா, இது நிறைய டீட்டெயில் கொண்டு வரும். பார்த்திங்கன்னா அந்த மரம், அந்த வேறு, மாடு, சைக்கிள், இந்த மாதிரி. ஆஃபீஸு அப்படின்னா 2 டேபிள், சேரு, அந்த மாதிரி போயிடும். பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த கல், அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், அது பெல்லு, கீழே கல், மேலே பெல்லு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துண்டு கட்டுறது, வேட்டி கட்டுறது இல்லையா. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மக்கு இதை மீசை இருக்க மாதிரி தெரியுது. சரி, ஓகே, தெரில, அது சின்ன தப்பு பண்ணிருச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில் இருக்குது. அப்புறம் இவர் ஏன் பூணூல் போட்டிருக்காரு அப்படின்னு தெரியல. இதில் எதுவும் உள்குத்தெல்லாம் இல்லைங்க, இது யாரும் அரசியலாக்க வேண்டாம், இது ஏஐ ஜெனரேட்டட், ஓகேங்களா. ஸோ இந்தளவுக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணேன். ரொம்ப நாளாக தோத்துட்ருக்கிற ஒரு ஆள், ஒரு எமோஷ்னல் விக்ட்ரி, ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப அப்படியே லாஸாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள் ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று இது பண்ணேன், ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ அது பாருங்கள், அது அந்த பக்கத்தில் ஏதோ இந்த பேப்பர்லாம் கிடக்கு பாருங்கள். யூஸ்வலாக இந்த எழுதி கசக்கி போடுறது, ட்ரேடிங் டெர்மினலு, சேரு. ஓகே, இன்னும் இதெல்லாம் இன்னும் பெய்டு வெர்ஷன் இன்னும் போகலை, என்ன எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அடுத்தடுத்தது. அப்புறம் இந்த வீடியோ ஒரு இந்தியன் உமன் இந்த மாதிரி சைனாவில் போய்ட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க நம்மளோட கல்ச்சர் பற்றி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் உங்களுக்கு கண்ட்ரி மாறும்போது அந்த ஃபேஸு மற்ற இதெல்லாம் எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த ப்ராம்ப்டை கொடுத்தேன். இந்த பின்னாடி பார்த்தாலே தெரியுது, இவங்கெல்லாம் சைனீஸ் அப்படிங்கிறது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது, இந்த ஹேர் கட்டு, அது இதெல்லாம். அப்புறம் இந்தியன் உமன், அவங்களுக்கு கொடுக்குற அந்த டீட்டெயிலு, கம்மல், சாரி, பயங்கர டீட்டெயில். அது போக இந்த ப்ரொஜெக்டர் பாருங்கள், ஒரு டிம் லைட்டில் இல்லையா. ஏன்னா யூஸ்வலாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணோம்னா இது பிரைட் ஆயிரும். ஸோ லைட் போடும்போது ஒரு ப்ரொஜெக்டர் இப்படி தான் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் நம்மளோட கொடி, இந்தியா சைனாவோட கொடி இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எப்படி இந்த ஏஐ எல்லாம் ஜெனரேட் பண்ணுதுன்னா ரொம்ப சிம்பிள். நாம் ஒரு விஷயத்த மறந்துடுறோம். கம்ப்யூட்டருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம் மறந்துடுறோம், எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. ஆனால் கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும். ஏன்னா அதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சது. நான் மறந்துடுவேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கம்ப்யூட்டர் ஒன்றுங்கிறதே நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், எப்படி அலாரம் வைக்கிறோம், நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிப்போம், எந்திரிக்காமல் போயிடுவோம், மறந்துடுவோம், டைம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அலாரம் மொபைலில் வைக்கிறோமோ அதிலிருந்து வந்தது தான் எல்லாம் அடுத்தடுத்து எல்லா இதுவும். ஓகே, இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஏஐ நிறைய இண்டஸ்ட்ரியில் டெவலப் ஆகிருக்கு. அதுலேயும் சில இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து ஒரு 99% இல்லை 100%னே சொல்லலாம். 100%னே சொல்லலாம். அந்த மாதிரி என்னென்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ அதில் வந்து பாருங்கள், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது 100% விட்டுறலாம், கம்ப்யூட்டர்கிட்டே விட்டுறலாம், இந்த நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லா ரிசல்ட்டையும் வந்து கொடுத்துருது. பட் அதுலேயும் கொஞ்சம் மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்குது. பட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஏஐ, இந்த கம்ப்யூட்டர் இதை கொடுக்கறத வச்சு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கே வரோம். இந்த இடத்துல இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற அந்த கிளியர் கட்டான விஷயத்தை கொடுக்கறது வந்து ஏஐ தான். சொல்லப்போனால் இப்போ வந்து கேன்சரு, பிரெயின் டியூமரு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஏஐ கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து அதுக்கு என்ன ரெமெடி, இது எப்படி வந்து க்யூர் பண்ணலாம், இது வந்து அது மனுஷன்தான் பண்ணி ஆகணும். இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சினாரியோ அதுதான், இல்லைங்களா? ஸோ ஒரு மெடிக்கல் அப்படிங்கிற இடத்துல ஏஐயோட இந்த கம்ப்யூட்டரோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப 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 அதிகம். சரி, அதுக்கப்புறம் வேறு எந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொல்லலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள், நிறையா ஸ்கூல்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐக்குன்னே தனியாக வந்து ஒரு ஸ்டடி வந்துடுது இல்லையா? ஸோ அந்தளவுக்கு வந்து அதுலேயும் நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிருக்கு. அதாவது 100% இதுதான் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99-100%ங்கிறது வந்து ஒரு முடிவே எடுத்துடலாம் அப்படிங்கிறேன். இப்போ 1+1 = 2 தான், அது வந்து என்றைக்கும் இது மாறாது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். ஏஐ வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம், அவ்வளோ டெவலப் ஆகிட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து எந்த ஃபீல்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு, ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் நிறைய சொல்லலாம். அதாவது ஒரு 99% வந்து எல்லாமே வந்து ஏஐ கண்ட்ரோல் வந்தாச்சு, சின்ன ஒரு மேற்பார்வை மட்டும்தான். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆட்டோமொபைல். ஓகே, ஆட்டோமொபைல்லையும் வந்து பாருங்கள், ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கே தெரியுது எங்கே போகணும், என்ன பண்ணணும். ஈவன் ஃபுட் டெலிவரியிலேருந்து நிறையா வந்தாச்சு. இப்போ நம்ம போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், டெஸ்லா கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் இப்போ வீடியோலேயே லைவ்லேயே சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன, நீங்கள் வந்து கண்ணை திறந்து இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லுது. என்னென்னா 1% அங்கே ஃபெயிலியருக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த டெஸ்லா கார் ஆட்டோமேட்டட் வந்து இப்போ நிறைய பக்கம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுலேயும் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா செக்டார் நீங்கள் எதை எடுத்தீங்கன்னாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம். இப்போ அது கொடுக்குற ரிசல்ட்டை நம்ம நம்பி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எப்படி நம்ம வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்தாச்சு, ஏன்னா இந்த ஏரியா டிசைன் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ நேரம், இதெல்லாமே வந்து இந்த ஏஐ கண்ட்ரோல். அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்சஸ் இல்லையா? இந்த லைட்டு உள்ளே போனால் லைட் எரியிறது, ஆள் வந்தால் ஃபேன் ஓடுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் டெவலப் ஆகிட்டுருக்கு இல்லையா? இதில் வேறு இன்னும் அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்னும் குக்கிங்கு இல்லைங்களா, பாத்திரம் கழுவுறது, இது எல்லாமே அடுத்த 100 வருஷத்துலலாம் சர்வசாதாரணமாக வந்துடும் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்கிற அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிளைமேட் கண்ட்ரோலுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி பயங்கரமாக இன்னும் டெவலப் ஆயிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஏஐயோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று. பட் இன்றைக்கும் சரி, இனி அடுத்த 50-100 வருஷத்துக்கும் சரி, நம்மளோட ட்ரேடிங்கில் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 50-50 தான், ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா, இப்போ இந்த சில வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தோம், அந்த கிராமத்தோட வீடியோ ஒன்று பார்த்தோம். அதில் நீங்கள் வந்து இந்த டீட்டெயிலெலாம் நான் சொல்லியிருந்தேன், பாருங்கள் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஏன் அப்படின்னா, இது எல்லாமே ஆல்ரெடி இன்டர்நெட்டில் இருக்குது. இப்போ ஒரு வில்லேஜ் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், மரம் இருக்கும், அங்கே வந்து இந்த மாதிரி பனியன் போட்டிருப்பாங்க, லுங்கி கட்டியிருப்பாங்க, இதுதான் வில்லேஜ். என்ன எடுத்தாலும் வில்லேஜ் அப்படின்னா இதுதான் இல்லையா? ஒரு கிளாஸ் ரூம்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கிற விஷயத்தை எடுத்து ஏஐ கொடுக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராம்ப்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி 100 இமேஜஸ் இருக்கும், 1000 இமேஜஸ் இருக்கும்,
அதையெல்லாம் அது வந்து எடுத்து, அதான் நம்ம மறந்துடுவோம், கம்ப்யூட்டர் தான் மறக்காதாச்சே. ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு இது இப்படி வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட்டை இப்படி கொடுக்குது. ஸோ இது வந்து நம்ம பெரிய ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு நினைக்கிறோம், பட் அப்படி கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற இமேஜஸ், வீடியோஸ், அதிலிருந்து எல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று பண்ணுது, அவ்வளோதான். இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் நாளாக இன்னும் இது வந்து ஜாஸ்தியாகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது இந்த பூணூல்காரெலாம் போயிடுவார்னு நினைக்கிறேன். தெரியல அது எப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்சஸை போய் எடுக்குது. இப்போ இந்த சார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதே வந்து ட்ரேடிங்கில் வந்து ஏன் 50-50 சொல்கிறோம், மீதி எல்லாம் வந்து 80%, 90%, 99%, 100% இன்னும் இல்லை, பட் இன்னும் வந்துடும் அது. ஓகே, இப்போ இதே வந்து நீங்கள் சார்ட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பை செல் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கரண்ட் ப்ரைஸில் இங்கே ஒருத்தர் விற்றுட்டும் இருப்பார், வாங்கிட்டும் இருப்பார் இல்லையா? இதுதானே ஒரு நார்மலான ஒரு விஷயம் மார்க்கெட்டில் நடக்கும். இப்போ இதே வந்து பாருங்கள், இந்த பை செல் எத்தனை பேர் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லிடுறோம். எத்தனை பேர் பை பண்ணாங்க, எத்தனை பேர் செல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிடுறோம். இன்னும் நீங்கள் புரோக்கர் வைஸ் பிரித்து, பிளாட்ஃபார்ம் வைஸ் பிரித்து, எத்தனை பேர் வந்து MT5ல் பண்ணாங்க, எத்தனை பேர் MT4ல் பண்ணாங்க, இன்னும் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் எத்தனை பேர் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் வந்துடும். அது வந்து மாறாது. ஆனால் எதனால் பண்ணாங்க அப்படின்னு வரும்போது தான் விஷயம். இப்போ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இண்டிகேட்டரை தாண்டி இதில் இருக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-10,000 இண்டிகேட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ ஒருத்தரும் ஒரு ரீசனில் பை பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலாக இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒருத்தர் ஏதோ ஒரு ADX வச்சு பை பண்ணியிருப்பார், RSI வச்சு பை பண்ணியிருப்பார், என்னென்னவோ இருக்கும். இதே வந்து செல் பண்ணும்போதும் ஒருத்தர் செல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரும் அதே ADX வச்சு தான் செல் பண்ணியிருப்பார். அவருக்கு அதில் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓகேங்களா? அதாவது ADXனால் பை தான் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ RSI எடுத்துக்கும். இப்போ RSI வந்து 50 வந்தால் பை அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே RSI 50 வந்தால் செல்லுன்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார். இப்போ இந்த AI வந்து என்னன்னா, அதான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட தான் உண்மையாகவே சொல்லப்போனால் மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லலாம் AI வந்து அந்த மற்ற இண்டஸ்ட்ரியை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாம் தான் AI பிடிச்சிட்டோம். ஓகே, நம்மக்கிட்ட தான் அது சிக்கியிருக்கு. என்ன பாடுபட போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிரும். எப்படின்னா எதுக்கு வந்து இங்கே பை பண்ணால், எதுக்கு செல் பண்ணால், சரி ஒரு டேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ChatGPT ஆகட்டும், மற்ற எந்த குரூவா என்னென்னமோ இருக்குது நிறையா, ஓகேங்களா, எதுலேயுமே ஒரு ப்ராப்பர் டேட்டா வரவே வராது. ஏன்னா AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒன்று இருக்கும். அதிலிருந்து அது திங்க் பண்ணி ஓகே ரைட் இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படி தான் சொல்லி கொடுக்கும். நாம் பண்ணி வச்சுருந்த இந்த வேலைகள்லாம் எடுத்து பார்த்தா அடுத்த 50-100 வருஷத்துக்கு இதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா கொடுக்கவே முடியாது. இது வந்து நானாக சொல்கிற ஒரு முடிவெல்லாம் கிடையாது. இது நான் வந்து ChatGPTயில் நான் கேட்கும்போது அதுவே சொல்லிருச்சு, எப்பா சாமி என்னை விட்டுரு, என்னால் இது முடியலை. இது எப்போவுமே ஹியூமன் இன்ட்யூஷனும் இருக்கணும், ப்ளஸ் AI அனாலிசிஸ் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் ஆகும். இது ஆல்வேஸ் வந்து ஒரு ஹைப்ரிட் அப்ரோச்சாக தான் இருக்கும். அதாவது இங்கே கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி, இங்கே கம்ப்யூட்டர் பாதி மனுஷன் பாதிங்கிற மாதிரி ரெண்டும் சேர்ந்து தான் இது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து சில EA பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்லுவேன். என்ன தான் நீங்கள் EA போட்டாலும் அது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதான் நான் கூட லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேனே. ஸோ நம்மளோட EAக்கு வந்து VPS தேவையில்லை. ஏன்னா நம்ம 10 மணிக்கு ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இருக்கணும், என்ன தான் EA ஓடினாலும் நாம் ஒரு பக்கம் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ இதுக்கு எதுக்கு EA அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். EA அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எமோஷன் கண்ட்ரோல் தான். அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் சொன்ன இடத்துல பை எடுக்குதா செல் எடுக்குதா அவ்வளோதான். எமோஷ்னல் பாயிண்டில் இல்லை நான் எடுக்காமல் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைப்போம். பட் அது அப்படி நினைக்காது. அண்டு 10 மணிக்கு மேலே எடுக்கிறது அது வேறு, அது EAவோட வீடியோவில் நம்ம அதை தனியாக அப்புறம் பார்ப்போம். ஓகே, பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த AI பற்றி இன்றைக்கி நிறைய வந்துட்டுருக்கனால லைவில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ட்ரேடிங்கை வந்து இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும், என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி 2-3 லைவுக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன், இருக்குங்க, இம்பேக்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது அப்படின்னு. பட் ஃபைனல் ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஏஐனால்
இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொடுத்துடாது. மற்ற எல்லா ஃபீல்ட்லையும் சொல்லிடும், இவருக்கு இதுதான் பிரச்சனை, இவருக்கு இதுதான் நோய், 100% துல்லியமாக நான் கணிச்சிட்டேன், இதுதான் ரிசல்ட்டு, இதை எடுத்துகிட்டு போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து எதோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை அவரை ஆளை முடிக்கிறதோ என்னமோ ஒன்று இதுதான் அப்படின்ட்டு. பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ கேட்டாலும் அது வந்து என்ன 2 ஜோப்பையும் திறந்து காமிக்காது, ஏதோ ஓரளவுக்கு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து அட் ப்ரெசண்ட் இதுதான் வந்து ட்ரேடிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு பங்களிப்புங்கிறது இப்போது இதுதான். டேட்டாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த டேட்டாலாம் வச்சு பைசல் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? மற்ற இண்டஸ்ட்ரியில் கொடுக்குற மாதிரியான ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் இதில் கிடைக்காது. ஓகே, இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம உங்களோட கமெண்ட் அடிப்படையில் நம்ம போடுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.